ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே. தீபாவளிக்கு முந்தின நாள் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பி. நிறைய இடத்துல காய்ச்சிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீர்க்கங்காய் கிட்ட நமக்கு கிடச்சிது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்சது ஒரு ஹாப்பினஸ் தான். அதை காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து எண்ணெய் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம்லாம் போட்டு தட்டி காய்ச்சிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு நார்மலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம். ஸோ முந்தின நாளே குளிப்பாட்டி விட்டோம்னா மறுநாள் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் செய்கிற பரபரப்பில் கிட்ஸு குளிப்பாட்ட முடியாதுன்னு நம்ம முந்தின நாளே எண்ணெய் காய்ச்சி குளிப்பாட்டிடலான்னு சொல்லி காய்ச்சிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டி வாஷ் பண்ணியிருந்தேன். சரி, அதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம், அது மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் தனித்தனி டப்பாவில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அஞ்சரைப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, மல்லி இதெல்லாம் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். இது போக இன்னொரு அஞ்சரைப்பட்டி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம், தாளிக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பேன். சாட்டர்டே ஓரளவு க்ளீனிங் வேலைலாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி என்ன பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் ரொம்ப அசால்ட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இதுவே இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் வேலை இருந்தது. தொட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்க அப்படியே டைம் ஆகிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அஞ்சரைப்பட்டியிலே வத்தலும் போட்டு வச்சுருவேன். ஸோ தாளிக்கிற டைமில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் சோஃபாவில் இருந்தது. சரி, அதையும் வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடிச்சுட்ருந்தேன். மழை டைமில் துணி காய வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். காய்ச்சி வச்சுருந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுருந்தோம். துணி மடிக்கிற கேப்பில் அதுவுமே ஆறிடுச்சு. அம்மா தான் குட்டீஸை பிடிச்சி வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாங்க. என்னமோ அந்த எண்ணெய் தேய்க்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ ஆடும். என்ன பாடுபடுத்துகிறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு தலைக்கு மட்டும் தான் தேய்ப்பேன்னு சொன்னால் அப்படி தான் குறைச்சி தேய்க்க வச்சுருந்தோம். அப்படியே மெதுவாக மேலாம் தேய்க்கிறதுன்னு சொல்லி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாருங்கள். அழுதுகிட்டே ஒரே டான்ஸு தான். கொஞ்சம் துணிலாம் காயமாக இருந்து மழை டைமில் சைக்கிள்லேருந்து பைக் வரைக்கும் நமக்கு வந்து காய போடுற ப்ளேஸ் ஆயிடுது. சோஃபா கவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருந்தது. மடித்த துணியெல்லாம் எடுத்து வச்சோடனே சரி சோஃபா கவரையும் போட்டு விட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் போட்டுட்ருந்தேன். இந்த கலர் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். பட் இப்போ என்னென்னா தோக்க அது ஃபேட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு மாதிரி டல் கலராகவே ஆயிடுச்சு. ஏன்னு தெரில. இதில் அம்மா லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க, சூடாக சாதம். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடச்ச பீர்க்கங்காய் வச்சு பீர்க்கங்காய் கூட்டு, அப்புறம் பீர்க்கங்காய் தொலியை வச்சு துவையலும் ரெடி பண்ணிட்டாங்க. கிச்சன்லாம் வந்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கவுண்டர் டாப்பில் இருந்து கேஸ் ஸ்டவ் வரைக்கும் எல்லாத்தையும் நீட்டாக கழுவி விட்டாச்சு. இந்த கேப்பில் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அரிசி வந்து அரைக்க போட்டேன் தோசைக்கு. டைனிங் டேபிள் மேட்டும் காஞ்சதுனால அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். காஞ்ச பூஜை பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு வீடையும் நல்லா கூட்டி மாப் போட்டு வீட்டை சுற்றி போட்டுக்கொள்ளந்து சுற்றி சர்ஃப் போட்டு கழுவி விட்டாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி மேட்டெல்லாம் துவைச்சி அலசி முடித்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா வீடே அவ்வளோ க்ளீனாக இருந்தது. போட்டுக்கொள்ளாரு இந்த வீடு வரைக்கும் ஃபுல்லாக க்ளீனு. இவ்வளோ நான் முடிக்கிறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. பை, தேங்க்யூ.